இந்த விசுவாசத்துல செயல்படுறதுக்கு என்ன தெரிந்து கொள்ளணும்னா அந்த நிச்சயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் அவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். இந்த தேவ மனிதர்கள் எல்லாம் அவரை அறிந்து கொள்றதுக்கு ஒரு நேரம் கொடுத்தாங்க. அதனாலதான் ஈசாக்க பலி கேட்கும் போது அங்க ஆபிரகாம் அழுது புலம்பல. அங்க பலிபீடம் தயாராகுது, அவரை வெட்டுகிறதற்கு என்ன செஞ்சிட்டாரு, கை ஓங்கப்பட்டாச்சு. அப்படின்னா அந்த பலி கொடுக்கிற இடத்துல யார் படுத்திருக்கா, ஈசாக்கு. இந்த நிச்சயத்தை எப்படி அவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் இன்னார் என்று நான் அறிவேன். இந்த இடத்துல ஈசாக்கை அவர் பலி கேட்டால் அவரை உயிரோடு எழுப்புவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். நிச்சயம். அதனால இந்த விசுவாசம் என்ன செய்து செயல்படுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.